வணக்கம் மக்களே, இன்னைக்கு மல்லி சீரியல் என்ன விறுவிறுப்பான விஷயம் அப்படின்னு பார்க்கலாம் வாங்க. என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, வெண்பா அரவிந்த் கண்ணில் தெரியாமல் பட்டுடுறா. தெரியாமல் படுறாளா, தெரிஞ்சு படுறாளான்னு தெரில. ஆனால் அவள் படுறதும் நல்லது தான். என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கப்புறமேட்டுக்கு வெண்பா எல்லா உண்மையும் சொல்லிடுறா. எப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த காரில் இருக்கிற மல்லி ஃபோட்டோவை பார்த்துட்டு இதான் எங்கள் அம்மா, இதான் எங்கள் அம்மான்னு சொன்ன உடனே அரவிந்துக்கு செம்ம ஷாக் ஆகிடுது. ஏன்னா அரவிந்த் தானே கூப்பிட்டு வரான், அரவிந்த் தானே மல்லியை கல்யாணம் பண்ணிக்கணும். இப்போ தான் எனக்கு மல்லியை ரொம்ப பிடிச்சிருக்குமா, நீ போய் பேசிடுமா, நானும் வந்துடுறேன் அப்படின்னு ஒரு சந்தோஷத்தில் அவன் இருக்கும்போது திடீர்னு வெண்பா பார்த்தீங்கன்னா அவன் மேலே குண்டை தூக்கி போட்ட மாதிரி இந்த குண்டை தூக்கி போட்டுடுறா. இதுதான் நடக்குது, இதுதான் எங்கள் அம்மா தான் வேணும், இவங்க தான் வீட்டை விட்டு கோச்சிட்டு போயிட்டாங்கன்னு சொல்லிட்டு நான் இவங்கள தான் தேடி போலீஸ் ஸ்டேஷன் போகிறேன் அப்படின்ற மாதிரி வெண்பா சொல்லிடுறான். இவங்க தான் உங்கள் அம்மாவா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. ஆமாம், இவங்க தான் எங்கள் அம்மா, இவங்க எப்போவுமே என் கூட தான் இருப்பாங்க, என்னை ரொம்ப பிடிக்கும் எங்கள் அம்மாவுக்கு, மல்லி அம்மானா எனக்கும் ரொம்ப ரொம்ப பிடிக்கும், என் மேலே உயிரே வச்சுருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்லிடுறேன். இப்படி தான் நான் மல்லி அம்மா திட்டினால மல்லி அம்மா என்னை விட்டு போயிட்டாங்க, எனக்கு மல்லி அம்மாவை வேணான்னு சொன்னேன், டாடா மட்டும் போதும் அப்படின்னு சொன்னால் அதனால தான் என்னை விட்டு போயிட்டாங்க, அதனால நான் இம்போஷன் எழுதி வச்சுருக்கேன் அப்படின்ற மாதிரி அரவிந்த்கிட்ட சொல்லிடுறா. உடனே அரவிந்துக்கு என்ன பண்ணுறதுனே தெரியாமல் நான் ரொம்ப ஆசைப்பட்டுட்டேனே வேற மல்லி மேலே இப்போ தான் அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஒரு பக்கம் கஷ்டப்படும். சரி அப்படியே பாப்பாவை கூட்டின்னு பாபுக்கிட்ட போயிட்டு பாபுக்கிட்ட இதுதான் கேட்குறாருன்னு, இல்லை என்ன நடக்குதுங்க, இந்த பொண்ணு யாருன்னு உங்களுக்கு தெரியுமா, இல்லை எனக்கு தெரியாது, இந்த பாப்பாவை நான் பார்த்ததே அப்படின்னு பொய் சொல்லிடுறான். உடனே அந்த பாப்பா எல்லா உண்மையும் என்கிட்ட சொல்லிடுச்சு, நீங்கள் பொய் சொல்லாதீங்க அப்படின்னு சொல்கிறாரு. அரவிந்த் இருந்து என்ன உண்மை, அதெல்லாம் பொய், அவெல்லாம் அங்கே போய் அப்படி சும்மா அம்மாவை மட்டும்தான் நடிச்சிட்டு இருந்தா, வேறு எதுவுமே பண்ணல, இதை கூட ஏன் நீங்கள் என்கிட்ட சொல்லவே இல்லை, இதை மறைச்சி ஏன் எனக்கு கல்யாணம் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, அவள் அங்கே போய் இவ்வளோ நாளாக இருந்து இவ்வளோ நான் கல்யாணம் பண்ணால் இந்த ஊர் என்ன சொல்லும் அப்படின்ற மாதிரி இந்த ஊருக்கார்கிட்ட விசாரித்தாவும் என்ன சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா, போய் சென்னையில் வேலைலாம் செஞ்சுல, சென்னையில் ஒருத்தனுக்கு வப்பாட்டே இருந்தேன்னு சொல்கிறேன். அதே மாதிரி இந்த பாப்பா என்ன சொல்லுதுன்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு அம்மா அப்படின்னு சொல்லுது அப்படின்னு அரவிந்த் பாபுக்கிட்ட கேட்குறாரு. பாபுக்கு என்ன பதில் சொல்கிறதுனே தெரியாமல் முழிக்கிறாரு. அப்படியெல்லாம் இல்லைங்க, அப்படியெல்லாம் இல்லை மாப்பிள்ளை, என் தங்கச்சியை கல்யாணம் பண்ணிக்கோங்க, என் தங்கச்சி ரொம்ப நல்ல பொண்ணு, ஊருக்காரங்க சொல்கிறதெல்லாம் கேட்காதீங்க, நம்பாதீங்க அப்படின்னு சரி ஊருக்காரங்க சொல்கிறத நான் கேட்கல, இந்த பாப்பா சொல்லுதே இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்கும்போது, பாப்பா இது சின்ன குழந்தை தெரியாமல் சொல்லுது அப்படின்னு, சின்ன குழந்தை பொய் சொல்லாத அப்படின்னு அரவிந்த் பாபுக்கிட்ட வாங்குன்னு வாங்கிடுறேன். அதுக்கப்புறம் மல்லி ஆமாம் இது எல்லாமே உண்மை தான் அப்படின்னு சொல்லிடுறான். உண்மைன்னு சொன்னோடனே பாபுக்கு சமூகம் பாபு உள்ளே போய் என்ன பண்ணுறான்னு பார்த்தீங்கன்னா, என் கல்யாணம் நடக்கலைன்னா செத்துரும் அப்படின்னு சொன்ன மாதிரி அவரும் சாகிறதுக்கு முயற்சி பண்ணுறாரு. தூக்கு மாட்டின்னு சாக போகிறாரு. அதுக்கப்புறம் உள்ளே போய் பார்த்தா தூக்கு மாட்டின்னுக்கிறாரு. இது மாதிரி செத்துட்டாரு. போயிட்டு மல்லி அண்ணன் காலை பிடிச்சி நான் அழுகுறான். நாகும் என்னங்க போயிட்டீங்களே அப்படின்னு சொல்லிட்டு. இதனால் என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, அவர் செத்துட்டதுனால குடும்பமே சோகத்தில் உட்காந்துருது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இது போல் ஒன்றுக்கு ஒன்று வீடியோ அப்டேட் ஆகும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.